1964, 1968, 1984, 1986. 1968 தான் தேசிய ஒற்றுமை குழு அமைக்கப்பட்டிருந்தது, நேஷ்னல் யூனிட்டி கமிட்டி. ஸோ 1968 தான் இதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான கரெக்ட் ஆன்சரும் இதுதான். இப்போ கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2ன்னு இப்போ வந்து பிஜிடிஆர்பி வந்து இப்போ கடந்த ஒரு 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா டிஆர்பி எடுக்கிற செட் ஆஃப் கொஷின்ஸே இப்படி தான் வருது. இப்போ ஒரு கூட்டு ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 சொல்லுவாங்க. அதில் எது சரியானது எது தவறானது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட் கேம் இன் டு த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆரிஜின் ஆஃப் த சொசைட்டி, த ஸ்கோப் ஆஃப் த ஸ்டேட் இஸ் லிமிட்டெட். ஸ்டேட்மெண்ட் 2, society is prior to the state, the scope of the society is much wider. கூற்று 1, சமுதாயம் தோன்றிய பின்னரே அரசு என்ற அமைப்பு தோன்றியது, அரசின் எல்லை வரையறுக்கப்பட்டது. கூற்று 2, சமுதாயமானது அரசு தோன்றுவதற்கு முன்னரே தோன்றியது, சமுதாயத்தின் பரப்பெல்லை பறந்ததாகும். இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங், 2 இஸ் ராங். 1 இஸ் ரைட், 2 இஸ் ராங். கூற்று வந்து 1 சரி, 2வது வந்து தவறு. 2வதுல கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 தவறு, கூற்று 2 சரியானது அப்படின்னு. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே கரெக்டு அப்படின்னு. ஆப்ஷன் டி, ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே தவறு. இதில் சரியான விடை ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே சரி. எப்படின்னா சமுதாயம் தோன்றியதுக்கு அப்புறம் தான் பின்னரே தான் அரசு அப்படிங்கிற அமைப்பு கொடுத்தது. அரசின் எல்லைங்கிறது ஒரு வரையறுக்கப்பட்டது. ஆனால் சமுதாயம் அரசு தோன்றுவதற்கு முன்னரே தோன்றியதுங்கிறதுனால சமுதாயத்தின் பரப்பெல்லைங்கிறது அது ரொம்ப பெருசு. சமுதாயத்துக்கான கோட்பாடுங்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதுதான் இதுக்கான இப்படி தான் வந்து நிறைய கொஷின்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டயட் வாஸ் ரிசல்ட் ஆஃப் ஒன் ஆஃப் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப், கீழ்கண்டவற்றில் எது டயட் நிறுவ பரிந்துரை செய்தது, எந்த கல்வி இயக்கம் வந்து இதுக்கு பரிந்துரை செய்தது அப்படின்னு. ஆப்ஷன் ஏ, எஜுகேஷன் கமிஷன் 1966, கல்விக்குழு 1966, யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் 1948 to 49, பல்கலைக்கழக மானியக்குழு. செகண்ட் எஜுகேஷன் கமிஷன் 1952-53, தேசிய கல்விக் கொள்கை 1986. இதற்கு சரியான விடை தேசிய கல்விக் கொள்கை 1986. ஸோ டயட் அப்படிங்கிறத வந்து பரிந்துரை செய்தது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை 1986 தான் இதுக்கு பரிந்துரை செய்தது. அடுத்த கொஷின், த டெவலப்மெண்டல் சேஞ்சஸ் கேன் பி grouped into dash main categories which are some are being interrelated. மேம்பாட்டிற்கான மாற்றம் டேஷ் முக்கிய வகைப்பாடுகளையும் அதன் தம்முள் இடை உறவு கொண்டதாகவும் உள்ள தொகுதிகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேம்பாட்டிற்கான மாற்றங்கிறது எத்தனை பயன்பாடாக பிரிச்சிருக்காங்கன்னு ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் சி டி 6.